ஹாய் ஐம் ஆர்ஓசிகேஒய் ராக்கி. நம்மளுடைய எண்ணங்கள் அப்படின்றது ஒரு லட்சியத்தோடையோ ஒரு குறிக்கோளோடையோ தொடர்பு கொள்ளும்போது அசாத்தியமான சாதனைகள் நிகழுது. ஆனால் சிலருடைய எண்ண ஓட்டங்கள் இங்கே லட்சியம் இல்லாமல் குறிக்கோள் இல்லாமல் இந்த வாழ்க்கை அப்படின்ற கடலில் திசை மாதிரி மிதந்துட்டு இருக்குது. அவங்க சாப்பிட்றதுலையும் தூங்குறதுலையும் தேவையில்லாமல் வீணாக பேசுகிறதுலையும் அவங்களுடைய காலத்தை வீணாக்கிட்டு இருக்காங்க. தங்களுடைய குறைய உணராமல் காலத்தை மேலே பழிய போடுறாங்க. எனக்கு நேரம் சரியில்லை, நான் கொடுத்து வச்சது இவ்வளோ தான் அப்படின்னு ஒரு முடிவுக்கு இந்த உலகத்தில் ஒரு நடைப்பணமாக வாழ்ந்துட்டு வராங்க. வாழ்க்கையில் ஒரு முக்கியமான ஒரு நோக்கம் எதுவுமே இல்லாத போது சின்ன சின்ன கவலைகள் அப்படின்றது நம்மளை சூழ்ந்துக்கும். அந்த அற்பமான ஒரு கவலைகள் அப்படின்றது நம்மளை தோல்விக்கும் துக்கத்துக்கும் கூட்டிகிட்டு போயிடும். அந்த சின்ன சின்ன அற்ப கவலைகள் நம்மளை ஆட்கொள்ளாமல் இருக்கணும் அப்படின்னா நாம் நம்மளுடைய இதயத்தில் ஒரு நியாயமான ஒரு நேர்மையான லட்சியத்தை உருவாக்கணும். அது மட்டும் இல்லாமல் அந்த லட்சியத்தை அடைகிறதுக்கான முயற்சியை செய்யணும். அந்த லட்சியம் ஆன்மீக சம்பந்தமாகவும் இருக்கலாம், இல்லைன்னா உலக சம்பந்தமாகவும் இருக்கலாம். ஆனால் ஒரு லட்சியத்தை உங்கள் இதயத்தில் உருவாக்கணும். அந்த லட்சியத்தை அடைகிறதுக்கு அவன் தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக்கும் போது அவனது எண்ண சக்தி அப்படின்றது ஒருமுகப்படுத்தப்படுது. அவனுடைய எண்ணம் அப்படின்றது லட்சியத்தில் நிலைத்திருக்கும் போது அவனை தோல்வியோ துக்கமோ பாதிக்கிறதில்ல, அவனுடைய உடம்பை பாதிக்கிறதில்ல. ஏன் சொல்லப்போனால் அவனுக்கு உடம்பை பற்றின எண்ணமோ தன்னை பற்றின ஒரு சிந்தனையோ அவனுக்கு ஒரு பொருட்டாகவே தெரியறதில்ல. அவனுடைய வாழ்க்கையில் அவனுடைய வாழ்க்கை பயணம் அப்படின்றது லட்சியத்தை நோக்கி மட்டும்தான் போயிட்டே இருக்கும். அவனுடைய எண்ணம் ஒரே திசையில் போகும்போது அவனுடைய மனம் தானாகவே வலிமை அடையுது. நீங்கள் எல்லா சாதனையாளர்களையும் போய் பாருங்கள். அவங்க ஒரு குறிக்கோளை வச்சுக்குவாங்க. அந்த குறிக்கோளுக்காக நைட்டு பகல்னு பார்க்காம உழைப்பாங்க. அப்படி உழைச்சதோட விளைவு தான் அவங்க அந்த சாதனைகளை நிகழ்த்த முடிஞ்சிச்சு. மாறா அவங்க ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கவலைப்பட்டுன்னு இருந்திருந்தா அவங்க சாதனையாளர்களாகவே ஆயிருக்க முடியாது. வாழ்க்கையில் தோல்வியை சந்திக்காமல் ஒரு மனுஷன் இருக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். தோல்வியை நீங்கள் வெற்றிக்கு எப்படி படிக்கலாம் மாற்றணும் அப்படின்னு தான் நீங்கள் யோசிக்கணுமே தவிர, தோல்வி ஏற்பட்டுருச்சுன்னா அந்த தோல்வியை பார்த்து நீங்கள் வருத்தப்பட்டு அங்கேயே தேங்கி நிற்கக்கூடாது. ஒருத்தன் தன்னுடைய குறிக்கோள் அடையிறதுக்கு முயற்சி பண்ணும்போது பல முறை அவன் தோக்கலாம். அந்த தோல்வி அப்படின்றது அவனுடைய பலவீனத்திலிருந்து அவன் விடுபடுற வரைக்கும் தான் அந்த தோல்வியை சந்திக்க வேண்டியிருக்கும். அதே அந்த தோல்வியை சந்தித்து அவனுடைய பலவீனத்தை உடைச்சிட்டானா அவனுடைய மனம் அப்படின்றது வலிமையடைய ஆரம்பிக்கும். அவனுடைய மனம் வலிமையாச்சுன்னா அவனுடைய குணநலங்கள் எல்லாமே மாற்றி அமைக்கப்படும். அந்த குணங்கள் அவனை வெற்றியை நோக்கி அழைச்சிட்டு போகும். இதுதான் சூட்சமே. நீங்கள் ஒரு குறிக்கோள் அடைகிறதுக்கு முதல்ல முயற்சி பண்ணணும். அந்த முயற்சியில் நீங்கள் தோக்கும்போது உங்களுடைய மனது அப்படின்றது வலிமையடைய ஆரம்பிக்கும். உங்களுடைய குணங்கள் மாற்றி அமைக்கப்படும். ஒரு உயர்ந்த குறிக்கோள் இல்லாதவங்க கூட, ஒரு உயர்ந்த லட்சியம் இல்லாதவங்க கூட தங்களுடைய கடமையை நேர்மையான முறையில் செஞ்சுட்டு வரணும். கடமையை நேர்மையான முறையில் செய்யும்போது நம்மளுடைய மனசு நம்மளையே அறியாமல் ஒரு ஆத்ம திருப்திக்கு போகும், ஆத்ம திருப்தி அடையும். அந்த ஆத்ம திருப்தி அப்படின்றது உங்களை வலிமை அடைய வைக்கும். நீங்கள் முயற்சியினாலையும் பயிற்சியினாலையும் தன்னுடைய வலிமையை வளர்த்துக்க முடியும் அப்படின்ற ஒரு பேருண்மையை நீங்கள் உணர்வீங்க. அப்படி உணரும்போது ஒரு பலவீனமான ஆன்மா கூட உடனடியாக வலிமை அடைஞ்சிடும். ஒன்று மட்டும் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, வலிமை தான் வாழ்வு, பலவீனம் தான் வீழ்ச்சி. ஸோ வலிமையாக இருக்கிறது தான் வாழ்வு. பலவீனமாக இருந்தீங்கன்னா அது மரணத்துக்கு சமம் அப்படின்றத நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஒரு மனிதன் அப்படின்றவன் பலவீனத்தையும் அவநம்பிக்கையும் சோம்பேறித்தனத்தையும் தூர தூக்கி எறிஞ்சிட்டு ஒரு லட்சியத்தோடு அவன் சிந்திக்கும்போது அந்த மனிதன் அப்படின்றவன் வலிமையடைய ஆரம்பிக்கிறான். ஒரு லட்சியத்தை அவனுடைய மனசில் வகுத்துக்கிட்ட பின்னாடி அதை சாதிக்கிறதுக்கு அவனுடைய மனசில் திட்டமிட்ட பின்னாடி அந்த லட்சியத்தை நோக்கி அவன் செயல்பட ஆரம்பிக்கணும். அப்படி செயல்படும்போது சந்தேகம் பயம் இது ரெண்டும் மனசுல இருந்து நீங்கள் முழுசாக நீக்கிடணும். ஏன்னா இந்த சந்தேகமும் பயமும் தான் ஒரு மனதோட ஆக்க சக்தியையும் ஊக்க சக்தியையும் கெடுத்து லட்சிய பாதைக்கு ஒரு தடைக்கற்களாக இருக்கும். சந்தேகமும் பயமும் தான் அறிவோட மிகப்பெரிய எதிரிங்க. இதை மனசில் யார் தேக்கி வைக்கிறானோ அவனுடைய வாழ்க்கையில் அவன் ஒவ்வொரு படியிலையும் தட்டு தடுமாறி உளுந்து
தோல்வியை தான் தழுவுறான். சந்தேகத்தையும் பயத்தையும் மனசில் வந்து நீக்கிட்டா அவன் தோல்வியை ஜெயிச்சவன் ஆகிறான். அவனுடைய ஒவ்வொரு எண்ணமும் ஒரு பெரிய சக்தியோடு சேர்ந்து செயல்பட ஆரம்பிக்கும். ஒரு மனிதனுடைய எண்ணம் ஒரு பெரிய சக்தியோடு சேர்ந்து செயல்படும் போது தான் ஒரு அரிதான கண்டுபிடிப்புகள்லாம் நிகழ்த்த முடியும். இப்போ இருக்கு இல்லையா விஞ்ஞானம், இப்போ இருக்கிற விஞ்ஞானமும் சரி மெய்ஞானமும் சரி இப்படி தான் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு, இப்படி தான் கண்டுபிடிச்சி வளர்ச்சி அடைஞ்சிச்சு. சுவாமி விவேகானந்தர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு மனிதன் குற்றங்குறைகளோட தாழ்வு மனப்பான்மையோடு இருக்கிறதுக்கு காரணம் அவன் உயர்ந்த லட்சியங்களை அறியாத இருக்கிறது தான். அவன் தவறுகளை செய்கிறதுக்கும் காரணம் இதுதான். அதனால எந்த விதமான காலதாமதமும் பண்ணாமல் அவனுக்கு நல்லதை போதிங்க, அவன் திருந்தி நல்லவனாயிடுவான் அப்படின்னு சொல்கிறாங்க. துரதிர்ஷ்டவசமாக இந்த வாழ்க்கையில் இந்த மக்களில் பெரும்பாலானவங்க எந்த விதமான ஒரு உயர்ந்த லட்சியத்தையும் இல்லாமல் இந்த வாழ்க்கையை ஒரு இருளடைந்த வாழ்க்கையாக தான் வாழ்ந்துட்டு வராங்க. உயர்ந்த லட்சியம் இருக்கிறவன் 1000 தவறுகள் செஞ்சால் லட்சியம் இல்லாதவன் 50,000 தவறுகளை செய்கிறான். இதுதான் உண்மை. இதை நம்ம இங்கே புரிஞ்சுக்கிட்டு லட்சியத்தை நமக்குள்ளே வகுக்கிறது நல்லது. ஒரு சாதாரண மனிதன் இருக்கான்னா அவனுடைய சிந்தனையில் 90% ஆற்றலை அவன் வீணாக்குறான். அதனால் அவன் தொடர்ந்து பெரிய பெரிய தவறுகளை செஞ்சிட்டே இருக்கிறான். ஆனால் ஒரு சரியான பயிற்சி பெற்ற மனிதன் அவனுடைய மனதால் ஒரு சின்ன தப்பு கூட பண்ணுறதில்ல. எண்ணங்கள் கொடுக்குற வெற்றியை சரியாக நம்ம கண்காணிக்கிறது மூலமாக அந்த வெற்றியை நம்மக்கிட்ட நிரந்தரமாக தக்க வைக்க முடியும். நாம் என்ன பண்ணுறோன்னா வெற்றி அடைஞ்சிட்ட பின்னாடி அந்த திருப்தியில் நமக்கு நாமே நம்மளை கண்காணிக்கிறத விட்டுடுறோம். அதனால திரும்பவும் அவங்கள வந்து தோல்வி தழுவிக்கிறது. ஒரு பிரச்சனை நீங்கள் ஒரு பிரச்சனையிலிருந்து விடுபட வேண்டிய விடுபட்டு நீங்கள் விலகி நிற்கிற வேண்டிய அவசியத்தை புரிஞ்சுக்கணும். அந்த பிரச்சனைக்குள்ளேயே நம்ம சுற்றிட்டே இருந்தோம்னா அதுக்கான தீர்வை நம்ம கண்டுபிடிக்க முடியாது. அதனால் ஒரு பிரச்சனையிலேருந்து நம்ம வெளியே வந்து விலகி நின்று அந்த பிரச்சனையை பார்க்குறதுக்கான முயற்சி எடுக்கணும். அதனுடைய முக்கியத்துவத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ரைட்டுங்களா? ஒரு பிரச்சனைக்கு தீர்வு காண முடியாது அப்படின்றது முட்டாள் தான் சொல்லுவான். மாவீரன் நெப்போலியன் சொல்கிறாரு இல்லையா, முடியாது அப்படின்றது முட்டாள்களின் மாதம் அப்படின்னு. அந்த மாதிரி முட்டாள் தான் முடியாது அப்படின்னு சொல்லுவான். வள்ளுவர் கூட சொல்கிறார் இல்லையா, தெய்வத்தான் ஆகாது எனினும் முயற்சி தான் மெய்வருத்த கூலி தரும் அப்படின்னு வள்ளுவர் கூட சொல்கிறாரு. ஸோ முயற்சி பண்ணி அந்த பிரச்சனையிலேருந்து நம்ம விலகி நின்று பார்த்து அந்த பிரச்சனையை நம்ம தீர்க்கணும். முயற்சியுடையார் இகழ்ச்சி அடையார் அப்படின்னு நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க இல்லையா. அதனால் முயற்சியின் மூலமாகவும் பயிற்சியின் மூலமாகவும் வாழ்க்கையை நம்மளால் மேம்படுத்திக்க முடியும் அப்படின்றத உணர்ந்து நாம் முயற்சியும் பயிற்சியும் முறையாக பண்ணணும். இங்கே நான் ஒரு விஷயத்தை தான் இங்கே நான் வந்து உங்களுக்கு உணர்த்த விரும்புகிறேன். நம்மளுடைய மனம் அப்படின்றது ஆக பெரிய ஆற்றலை வச்சிருக்குது. அந்த ஆற்றலை நீங்கள் பயன்படுத்தி ஆகணும். அந்த ஆற்றலை நீங்கள் பயன்படுத்தணும் அப்படின்னா ஒரு உயர்ந்த நோக்கத்துக்காக நீங்கள் உழைக்கணும். ஒரு உயர்ந்த லட்சியத்துக்காக, ஒரு உயர்ந்த குறிக்கோளுக்காக நீங்கள் உழைக்கணும். அப்படி உயர்ந்த லட்சியத்தையும் உயர்ந்த குறிக்கோளையும் நீங்கள் வச்சு அதுக்காக உழைக்கும்போது உங்களுடைய மனதோட ஆக்க சக்தி அப்படின்றது ஒரே நேர்கோட்டில் செயல்படுத்தப்படுது. ஒரே நேர்கோட்டில் உங்களுடைய சக்தி வந்து செயல்பட ஆரம்பிச்சிருச்சுன்னா உங்களுடைய வெற்றியை யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது. நீங்கள் சாதனையாளராக ஆகிறத யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது அப்படின்றத புரிஞ்சுக்கணும். அதனால் இந்த வீடியோ முடிஞ்ச உடனே நீங்கள் உங்களுடைய லட்சியத்தை வகுக்க ஆரம்பிங்க. உங்களுடைய லட்சியத்துக்காக திட்டமிட ஆரம்பிங்க. உங்கள் லட்சியத்தை நோக்கி செயல்படுங்க. நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியாளராகவும் சாதனையாளராகவும் நான் கடவுளை பிரார்த்திக்கிறேன். நன்றி.